இன்றைக்கி ஈஸி அண்ட் சிம்பிளாக வெஜ் புலாவ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி, தேவையான அளவு உப்பு, 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் பீன்ஸ், காலிஃப்ளவர் என்ன வெஜிடபிள் இருக்கோ அதையும் சேர்த்துக்கலாம். மல்லி, புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் அதையும் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விடுங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு மூடி போட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இது சிக்கன் கிரேவியோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 1 பார்ட் வெஜ் புலாவ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.